எப்பா 7 ஃபோட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். ஏன்? நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குற? அண்ணே, அப்பா உனக்கு பெருசா நெட்டுக்கட்ட பாக்குறாரு, மாட்டிராத. கபார் கிழக்க சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தல் ஊரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல. என் பிள்ளை தானே பிடிச்சாந்து கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆளை விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போறேன்ப்பா. ஆனா ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்பன் மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன்.